மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். ஈஸ்வரி வந்து இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் ஊரறிய உலகறிய தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடந்தது. இப்ப வந்து கல்யாணம் நடக்கலன்னு சொன்னா அதை யார் நம்புறது? என்ன மாமா இது, என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஈஸ்வரி பிளானவே மாத்தி போடுறாங்க. உடனே ராஜாங்க வந்து, சாமி நீங்க எங்க குலதெய்வம், நீங்க தான் வந்திருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 30 நாள் ஆகுது. இப்ப வந்து சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டலன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு மறைஞ்சிருக்கிற உண்மை இப்ப வெளிவரும் பாருங்கன்னு சொல்லிட்டு கருப்பசாமி என்ன பண்ணுதுன்னா சாட்டை எடுக்குது. நேரா சித்ரா கிட்ட போகுது. அதே மாதிரி ஈஸ்வரி கிட்ட போகுது. இந்த ரெண்டையும் பாக்குற சாவித்ரி, ஏய் என்னடி தாமரை, உன்னுடைய அத்தை வந்து ஏதோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா போலயே, அதனாலதான் சாமி இவ்வளவு உக்கிரமா வந்து இவங்க முன்னாடி நிக்குது. ஏய் என்னடி இருக்கும்னு சொல்லிட்டு ஷாக்கிங்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு ஒரு பக்கமும் சித்ராக்கு ஒரு பக்கமும் பயங்கர பயமா இருக்கு. உடனே நம்ம ஈஸ்வரி கன்னத்திலே பலான்னு ஒண்ணு விடுது. சாமி 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 மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியம் அதே மாதிரி சித்ரா, எனக்கு இந்த வலியை தான் தாங்க முடியாது, நடந்தது என்னன்றத நான் சொல்லிடுறேன். ஐஸ்வர்யா கழுத்துல சேது தாலி கட்டல, ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுனது நான் தான், அது கூட என் அம்மா சொல்லிதான் கட்டுனேன்னு சொல்லி சித்ரா எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுறாங்க. இத கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இது, ஐஸ்வர்யா கழுத்துல சித்ரா நீ தாலி கட்டுனியா, என்ன இது, என்ன மூணு இது குழம்பி போயிடுச்சுன்னு சொல்லி ராஜாங்கம் கேக்குறாங்க. இல்ல பெரியப்பா, உண்மை என்னன்றத நான் சொல்லிடுறேன். தமிழோட குழந்தை தூக்கிட்டு அம்மாச்சி மண்டபத்துக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் அம்மா வந்து எப்படியாவது சேதுவை கட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. நான் போய் பார்க்கறதுக்குள்ள சேது தாலியை கையில வச்சுட்டே இருந்தான். கட்டு சேது நான் கூட கட்டல. உடனே எனக்கு வேற வழி தெரியல, அதனால நானாவே 3 முடிச்சு போட்டேன். சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டலன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாங்கம், ஈஸ்வரி சித்ரா, உங்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் உங்களுக்கு அறிவே இருக்காதா, ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பயங்கர கோவப்படுறாங்க. இப்ப சேதுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனி சேது தமிழ் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டா தமிழ் சேதுவை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.